விமானப்படையிலிருந்து MiG-21 ரக போர் விமானங்கள் ஓய்வு பெறும் நிலையில் விமானப்படை வீரர்கள் அதில் இறுதியாக பயணம் மேற்கொண்டனர். MiG-21 போர் விமானங்கள் விமானப்படையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெறுகின்றன. இதனையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் உள்ள விமானப்படை தளத்தில் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் மற்றும் இதர விமானிகள் அந்த ரக விமானத்தில் பறந்து பயிற்சிகளை மேற்கொண்டனர். உச்சநீதிமன்றத்துக்கு 2 புதிய நீதிபதிகளை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆலோக் ஆராதே, பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதி விபுல் எம் பஞ்சோலி எனும் 2 நீதிபதிகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இப்பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் குடியரசுத் தலைவர் இருவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து ஆணையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராப் பாடகர் வேடன் மீது மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் ராப் பாடகர் வேடன் மீது இசை ஆராய்ச்சி மாணவி முதலமைச்சரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் வேடன் மீது பெண்மையை அவமதித்தல், பாலியல் வன்கொடுமை, ஆபாசமான வார்த்தைகள் மற்றும் பெண்மையை இழிவுபடுத்தும் வகையில் பாலியல் செயல்களை காண்பித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் எர்ணாகுளம் மத்திய போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.